இன்னைக்கு தைப்பூசன்றதுனால முருகனோட 6 படை வீடுக்கும் நாங்க பாத்தீங்கன்னா ஒரே நாள்லயே வந்து போயிட்டு வந்துட்டோம். சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, நிஜமாலுமே தான். பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர் இது எல்லாத்துக்குமே ஒரே நாள்ல போயிட்டு வந்துட்டோம். முருகன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சோ வாங்க, என்னோட ஃபுல் ஜேர்னியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தைப்பூசம் அன்னைக்கு காலையில எழுப்பி வா கோயிலுக்கு போலாம்னு கூப்பிட்டாங்க. சரி, ஓகே போலாம்ட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அருட்படை வீடு முருகன் கோவிலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா வந்து முருகனோட 6 படை வீடுமே இருக்கு. சோ இந்த ஒரு கோவிலுக்கு போனோம்னாலே நம்ம வந்து 6 படைக்கும் போன மாதிரி இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நாங்க தைப்பூசம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னாலே தெரியும், செம கிரௌடு. ஒவ்வொரு படை வீடுக்குள்ள போகும்போதும் பாத்தீங்கன்னா வந்து நாங்க பெரிய கியூல நின்றுதான் வந்து போற மாதிரி இருந்துச்சு. நானும் என்னோட ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாருமே வந்து போயிருந்தோம். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல அரை மணி நேரத்துக்கு மேல வந்து நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த லைன் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே கோவிலுக்கு வந்தாச்சு, நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க போன ஸ்பாட் தான் பாத்தீங்கன்னா வந்து மகா வல்லப கணபதி. அடுத்ததா நம்ம போகக்கூடிய ஸ்பாட் பாத்தீங்கன்னா வந்து பழமுதிர்ச்சோலை. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. நாங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தோம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்து லைன் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி பழமுதிர்ச்சோலை கிட்டத்தட்ட வந்து வந்துட்டோம். நம்ம வந்து சாமி பாக்குறதுக்காக இப்ப வந்து லைன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா கிட்டக்க வந்து பழமுதிர்ச்சோலையுமே வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் போறதுக்கு தான் வந்து நம்ம இந்த லைன்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். ஒரு வழியா திருப்பரங்குன்றமுமே வந்து இங்க இருக்கிற முருகனையுமே வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம போகக்கூடிய ஸ்பாட் பழனிக்கு தான் வந்து போக போறோம். இதுக்கு ரொம்பவே பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல நின்னோம் இல்லையா, அந்த இடத்துக்கே போற மாதிரி இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம பழனிக்கு வந்துட்டோம். இங்கேயுமே வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் திருத்தணி தான் வந்திருக்கோம். இங்க வந்து லைன் வந்து ஒரு 3 லைனா நின்றுட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா ஒரு லைன்ல நின்று திருத்தணியுமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம போகக்கூடியதான் பாத்தீங்கன்னா வந்து சுவாமிமலை. இங்கேயுமே சேம் சினாரியோ தான், 3 கியூ வந்து நின்று இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு கியூல நின்று பாத்தீங்கன்னா வந்து சைட்ல போந்து உள்ள போயிட்டோம். சுவாமிமலையில சாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போகக்கூடிய ஃபைனல் அண்ட் லாஸ்ட் பார்ட் தான் பாத்தீங்கன்னா வந்து திருச்செந்தூருக்கு தான் வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கேயுமே வந்து கூட்டம் ரொம்ப நிறையாவே தான் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோலயுமே வந்து தெரியும். இந்த லைன்லாம் பாத்தீங்கன்னா வந்து நவரவே இல்லை, ஒரே இடத்துல ரொம்ப நேரமா வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் பண்ணி நம்ம ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்து மேலே ஏறி திருச்செந்தூருமே வந்து இங்கேயுமே வந்து சுவாமி தரிசனம் வந்து முடிச்சாச்சு. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் கொண்டு வரேன். நீங்க இன்னும் இந்த கோவிலுக்கு போலனா இப்பவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கும் ஷேர் பண்ணி நம்ம வந்து 6 படை வீடு முருகன் கோவிலுக்கு வந்து போலாமான்ட்டு அவங்க கிட்டயும் கேட்டு நீங்களுமே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க.